அம்மா என்னம்மா பண்ணுற இப்போ நீ? இங்கே நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அதனால் வெள்ளைச்சீடை அது உப்புச்சீடை போட்டு எடுத்துருக்கேன். ஓகே. அப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே. கட்டை 2 பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்குழல் பண்ணியிருக்கேன். ஓகே. தேங்குழலா? அப்புறம் சாக்லேட்டு எல்லாத்துலையும் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஓகே. இந்த சீடை வெடிக்காமல் வரத்துக்கு என்ன பண்ணணும்? சாரி, வெடிக்கிறதுன்றால சீடை வெடிக்காமல் வரத்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சீடை மாவு அரைச்சின்னு வந்துட்டு ஒன்று அரைச்சிடுவாங்க, இல்லாட்டி கடையில் விற்கிறது அந்த மாவு வாங்கிட்டு வறுத்துடுவோம். கொஞ்சம் கைப்பிடி இப்படி பிடிச்சி இப்படி விடணும், அந்த மாதிரி வறுக்கணும். கொஞ்சம் கை சூடு இருக்கணும். அந்த மாதிரி வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காய பொடி, எள்ளு, கொப்பரை கூட போடலாம். கொப்பரை திருவின கொப்பரை இது வெள்ளம் போட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெயை போட்டு கலக்கணும். எண்ணெய் போட்டு கலந்தாதான் நல்லா நல்ல கர கர கரன்னு இருக்கும். ஓகே. கிறிஸ்பாக வரும். ஆமாம். அதனால் எண்ணெயை போட்டு